Hi students. So இன்னைக்கு நம்ம வந்து 12th physicsல 4th லெசன்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான எக்சர்சைஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதுவும் 5th எக்சர்சைஸ் ப்ராப்ளம். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படினு சொல்லலாம். அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் அப்படினு சொல்லலாம். See the problem. Problem number 5. A rectangular coil of area. ஒரு rectangular coil. So இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா? Rectangular coil அப்படினா opposite sides வந்து எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும். இந்த ரெண்டு சைடு ஈக்குவல், இந்த ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். சோ இது ரெக்டாங்கிள். சோ இதோட ஏரியா கொடுத்திருக்கான். ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இதோட ஏரியா A is equal to 6 cm square கொடுத்திருக்கான். சோ இதுல வந்து சுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த வயர்ஸோட டர்ன்ஸ் அந்த காயில் இல்லையா? சோ அதோட டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா n is equal to 3500. இது எங்க பிளேஸ் பண்ணிருக்கான்? is kept in a uniform magnetic field. Okay, so this is the uniform magnetic field அப்படினு வெச்சுக்கலாம். So அப்ப uniform magnetic field அப்படினாலே all the magnetic field lines what parallel to each other. Okay, so B is equal to 0.4 Tesla. ஆனா இதுல வந்து வெர்டிகலா வச்சிருக்கேன். அதை எப்படி வச்சிருக்கான்னு இன்னும் சொல்லல, நம்ம பாப்போம். Initially the plane of the coil is perpendicular to the field. பாத்தீங்கன்னா இந்த coil இப்போ இந்த ரெக்டாங்கிள் வெச்சுங்களேன். இந்த ரெக்டாங்கிள் அப்படினா இந்த coil இப்படி இருக்கு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. இப்படி இருந்தா parallel, இப்படி இருந்தா பெர்பெண்டிகுலரா வச்சிருக்கேன். ஓகே, சோ அப்ப இந்த ஆங்கிள் என்ன? உடனே 90 ன்னு சொல்ல கூடாது. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு காயில் இருக்குன்னா காயிலோட பிளேனுக்கு வரையக்கூடிய நார்மல் லைன். அப்ப இந்த பிளேனுக்கு வரையக்கூடிய நார்மல் லைனை வந்து n கேப் அப்படினு சொல்றோம். யூனிட் வெக்டர் லாஸ்ட் சம்ல பாத்திருப்போம். 4th சம்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன், நீங்க அதை பாருங்க. அப்ப n கேப்புக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் இல்லையா? அப்ப இங்க வந்து θ உடைய வேல்யூ 0 டிகிரி. ஓகே, எஸ். சோ அடுத்து என்ன சொல்றோம் பாருங்க. Initially the plane of the coil is perpendicular to the field first and is then rotated through an angle of 180 degree. அப்ப இப்படி இருக்கிற காயில் first initially அப்படி இருக்கும்போது θ 0. ஏனா plane of the coil is perpendicular to the magnetic field. But அந்த plane of the coil க்கு வரையக்கூடிய நார்மல் லைன் magnetic field க்கு எப்படி இருக்கும்? parallel. So θ 0. இப்ப இந்த காயிலை ரொட்டேட் பண்றாங்க. இப்படி இதுல இருந்து 180 க்கு வந்து ரொட்டேட் பண்றா இல்லையா? அப்ப இப்படி இருக்கிற அந்த காயில் இப்படி திரும்புது பாருங்க. இப்படி திரும்பி இப்படி வருது. அப்ப 180 கரெக்ட்டா? சோ இப்படி இருக்குது. இப்படி ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் வரும்போது 180. அப்ப முதல்ல இப்படி இருந்த அந்த பெர்பெண்டிகுலர் லைன் இப்படி திரும்பும்போது 180 ரொட்டேட் ஆகும்போது பெர்பெண்டிகுலர் இந்த பக்கம் வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி வரும் n கேப். சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. அப்ப both are opposite direction. n cap இப்படி இருக்கு, magnetic field வந்து இப்படி இருக்கு இல்லையா? சோ அப்ப in between the angle என்னது? 180 டிகிரி. அப்ப இங்க θ is equal to 180 டிகிரி. இது initial angle, இது final angle. Clear? Okay. So if the resistance of the coil, இந்த coilோட resistance R is equal to 35 ohm, find the amount of charge. That means Q is equal to question mark. Okay, so இத கேக்குறான். Anyway, first given data எழுதுவோம். data என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? first அதை எழுதுங்க. area of the coil 6 cm square equal to 6 into 10 power minus centimeter square னா centimeter into centimeter. ஒரு centimeter 10 power minus 2, இன்னொரு centimeter னா இன்னொரு 10 power minus 2, totally 10 power minus 4 meter square. The next number of turns 3500. The next uniform magnetic field B is equal to 0.4 Tesla. So first initial angle 0 degree, final angle 180 degree. Theta 1 என்கிறது 180, theta 2 என்கிறது theta 1 என்கிறது எவ்வளவு? 0 degree, theta 2 என்கிறது 180 degree. Okay. Then if the resistance of the coil is 35 ohm, find the amount of charge. Q is equal to question mark. Simple solution. சரி, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நம்ம சார்ஜுக்கு வந்து நம்ம மெயினா தெரியும். இதுல வந்து EMF இன்டியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா சார்ஜஸோட ஃப்ளோ தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரீசன் இல்லையா? ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், ஐ மீன் மெயின்லி எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சோ அதை பேஸ் பண்ணி ஃபார்முலா எழுதுறேன். கரண்ட் I is equal to Q by T அப்படின்னு எழுதலாம் இல்லையா? I is equal to Q by T. Q க்கு வந்து நிறைய ஃபார்முலா இருக்கு. இதுல இருந்து Q is equal to IT அப்படின்னு எழுதலாம் இல்லையா? I என்ன?
by Ohm's law we can write V is equal to IR. இங்க produce ஆகிற current induced current இல்லையா? Okay, IR எடுத்துப்போமே. இதுல I is equal to V by R. அப்ப இதுல current induce ஆகுறதுக்கு main reason என்ன? இந்த காயிலோட லிங்க்ல இருக்கக்கூடிய magnetic flux change ஆகும்போது EMF induce ஆகும். That is nothing but voltage EMF. Okay, EMF for small ER. So எந்த லெட்டரோனா யூஸ் பண்ணிக்கலாம். So அப்ப I placeல Q is equal to E by R into T. ஓகேவா? Suppose இது dq இது dt இருந்துச்சு அப்படினா இங்க dq இங்க என்ன போட்டுக்கணும் dt. அப்ப dq is equal to here dt. சரி, EMF க்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? E is equal to minus n into d phi b by dt. இல்லையா? சோ அப்ப இத ஸ்ப்ளிட் பண்ண அப்படினா எப்படி எழுதலாம்? minus n phi b ஃபார்முலா என்ன? b vector dot a vector. அதுதான் நம்ம ba cos theta அப்படினு எழுதுவோம். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன வரும்? ba cos theta by dt இப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? சோ இங்க வேணா d of அப்படினு போட்டுக்கலாம். d of அப்ப is equal to e க்கு என்ன போட்டுக்கலாம்? minus n d of ba cos theta by dt. இங்க ஒரு dt இருக்கு by r. So dt cancel. இது dq is equal to இப்ப இந்த சேஞ்ச் இதை எடுத்துட்டோம்னா இதை எடுத்துறலாம். அப்ப எப்படி எழுதலாம்? q is equal to minus n ba cos theta divided by r. Okay, so negative sign mention பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எடுத்துப்போம். n cap அந்த காயில் பெர்பெண்டிகுலரா இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு, பட் அதுக்கு வரையக்கூடிய நார்மல் லைனும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் parallel, so 0. இதே காயில் இப்படி இருக்குது 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது parallel லைன் இந்த பக்கம் வரும். சோ அப்ப அந்த parallel லைனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் in between the angle 180 டிகிரி இல்லையா? அப்படின்னு சொன்னோம், ஆப்போசிட் டைரக்ஷன், ரைட்? சோ தீட்டாங்கிறது n கேப்புக்கும் b வெக்டாருக்கும் தான் நிறைய இடம் சொன்னேன். உங்களுக்கே தெரியும் என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? b vector dot a vector equal to ba cos theta. ஆனா உண்மையிலே நமக்கே தெரியும் n cap is equal to a vector by modulus of a vector equal to a by a vector by a. இதுங்க போயிடுச்சுன்னா எப்படி வரும்? a vector is equal to n cap a. அப்ப இதை எப்படி எழுதலாம்? b vector dot a vector n cap a. அப்ப இது ba cos theta ன்னு சொன்னோம். அப்ப ரெண்டு வெக்டார் குவாண்டிட்டிக்கு இன் பிட்வீன் வரக்கூடிய ஆங்கிள் தான் θ. அப்ப இங்க என்னது? ரெண்டு வெக்டார்னா b வெக்டார் n cap. இந்த ரெண்டுக்கு இடையே வரக்கூடிய ஆங்கிள் தான் θ அப்படினு நிறைய இடம் சொல்லியிருக்கேன். சோ அத வந்து பாத்துக்கோங்க. அப்ப இந்த n capங்கிறது நார்மலா ஒரு பிளேனுக்கு வரையக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைன். சரி. So which is equal to minus n. So the direction மாறுறதுனால இந்த மைனஸ் இங்க யூஸ் பண்ணனும் கண்டிப்பா நீங்க. இல்லையா? parallel anti-parallel. Okay, minus n number of turns இங்க என்னது? 3500 into b value 0.4 into area 6 into 10 power minus 4 into cos theta minus common இல்லையா? Okay, cos theta. thetaங்கிறது initial angle 0, final angle 180. so அப்ப எப்பவுமே final minus initial இல்லையா? போட்டுக்கலாம் theta 2 minus theta 1. இதை expand பண்ணீங்க அப்படின்னா cos theta 2 minus cos theta 1 இப்படி எடுத்துக்கலாம். divided by our resistance value or 35. so divide பண்ணா 100. so which is equal to here minus 100 into 0.4 என்னது? 40 into 6 into 10 power minus 4 into the bracket போட்டுப்போம். இந்த bracket cos theta 2 value 180 இல்லையா? அப்ப இங்க எழுதலாம் cos 180 degree minus cos 0 degree. so next step which is equal to 4 6 are 24. அப்ப இது 240 ன்னு எழுதலாம். 240 into 10 power minus 4 into cos 180 value minus 1 minus cos 0 value 1. அப்ப இது minus 2. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டேனா இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். ஓகே, which is equal to 1 plus 1 2 2 into 240 480 into 10 power minus 4. ஒரு பாயிண்ட் ஷிஃப்ட் பண்ணேனா 40 q is equal to 48 into 10 power minus 3. ஓகே, இது எப்படி எழுதலாம்? 48 மில்லி கூலும் அப்படின்னு எழுதலாம். இவ்வளவுதான்.
இதுல ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸோட வேல்யூ. சோ இது முக்கியமான ப்ராப்ளம். சிம்பிள் டெக்னிக் தான், கரெக்டா வந்து இந்த ஆங்கிள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ ஆல் தி பெஸ்ட்.